தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கவர்னர் திமுக கவர்மெண்ட்டை காப்பாத்திட்டு இருக்காரு. அதே வேலையை சீமான் இன்னைக்கு திமுக கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை காப்பாத்திட்டு இந்த கவர்மெண்ட் மக்கள் விரோத அரசாக பல இடங்கள்ல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல என்ன ஆச்சுன்னு தெரியல. அடுத்த இடத்துக்கு பிரச்சனைய விசாரணை எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. உங்கள் தொகுப்புல 1000 ரூபாய்க்கு வழக்கம் போல கொடுப்பான்னு சொல்லிட்டு இந்த முறை கொடுக்காம விட்டது மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆளும் கட்சிக்கு எதிராக இருப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் ஏடா கூடமா ஏதாவது பேசும்போது அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத நீங்க ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். அதுல பலன் அடையக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க யாருக்காக பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ திமுக அரசாங்கத்தை சீமான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்கள்கிட்ட இன்னைக்கு ஆதாரம் இருந்தால் தான் நீ பேச முடியும். அதுல இருக்கலான்ட்டு நீ பேச முடியாது. அதான் நான் சொல்றேன். ஒருத்தன் நல்லவன்னு பேசுறதுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. ஒருத்தன் கெட்டவன்னு பேசுறதுக்கு உங்கள்கிட்ட 1000 ஆதாரம் இருக்கணும். இல்லைங்க அவங்க வீட்டில் அன்னைக்கு இந்த மாதிரி பேசியிருந்தாங்க, அந்த ஒலிப்பிழை கூட வந்து அந்த ரெக்கார்டிங் கூட வந்து அவங்க பெரியம்மாவோட சித்தியோட அண்ணனோட தம்பியோட சகலகிட்ட இருக்குதுங்க. நான் அன்னைக்கு பார்த்தேங்க, அவங்களாம் டீ சாப்பிடும்போது ஒன்னா பேசியிருந்தாங்க. இப்படி சொன்னா என்னை செருப்பு கிட்ட அடிப்பீங்க. ஒரு தனிநபர் சார்ந்த குற்றச்சாட்டுக்கு இந்த மாதிரி போது பெரியார் என்பவர் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, இஸ் an iconic figure. உனக்கு காம இச்சை ஏற்படுத்தினா உங்க அம்மா உன் தங்கச்சி உங்க அக்கா கிட்ட போன்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு எந்த தலைவனும் சொன்னதே எனக்கு தெரியல. செக்ஸ் புக்ல எழுதுற ஒரு வாசகத்தை கொண்டு வந்து நீ வெளியில வச்சா இந்த தலைவர் சொன்னார். இது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இதெல்லாம் நான் சொல்றேங்க. அவர் சட்ட ரீதியாகவும் பெரிய சிக்கலை சந்திக்க போகிறார். இன்னைக்கு 60 இடத்துல கேஸ் போட்டிருக்காங்க. யார் மேல? சீமான் மேல. 1973 பெரியார் இப்படி சொன்னார்னு சொல்லி சோ ராமசாமி துக்ளக்ல எழுதி அப்ப திராவிடர் கழகம் அதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்து சோ ராமசாமி சென்னை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கூண்டில் ஏறி மன்னிப்பு கேட்டார். ஆனால் பெரியார் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் பண்ணார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற சீமானின் கருத்தை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு மொழி பற்றி அவர் சொல்லியது, திருவள்ளுவர் பற்றி அவர் சொல்லியது, ஏன் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து சுட்டுத்தள்ளுங்கள் எல்லாம் அவர் சொன்னார். அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு ஆதாரம். இப்போ நீ இப்படி பேசுறதால யாருக்கு லாபம்? இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு எரியிற பிரச்சனை இருக்கு. இந்த கவர்னர் போய் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட மோதி நீ வந்து தேசிய கீதத்தை இசைக்கணும்னு ஒரு இல்லாத பிரச்சனையை கிளப்பி வெளியில வந்ததுல திமுக கவர்மெண்ட் தப்பிச்சுது. எப்படி? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். சார் இப்போ சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசிய பேச்சு தான் இன்னைக்கு பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ள வகையில் இருக்குது. எல்லாருமே ஒரு தரப்புல எதிர் தரப்புல கருத்து சொல்றாங்க, ஒரு பக்கம் ஆதரவாகவும் நிற்கிறாங்க சீமானுக்கு. சீமான் பேசிய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் பேசியது தவறு என்பது என்னுடைய கருத்து. ஏனெனில் அவரே என்ன சொல்லுகிறார், ஆதாரம் என்ன கேட்டால் ஆதாரம் என்கிட்ட கிடையாது, நீங்கள் நாட்டுடைமை ஆக்குங்க, நான் ஆதாரத்தை கொடுக்குறேன்றார். ஆதாரம் கையில் இல்லாமல் பேசுவது முதல்ல தவறு. இப்போ ஆதாரத்துக்கான அடித்தளம் எங்கிட்ட இல்லை, அது அவங்கக்கிட்ட இருக்குன்றது அபத்தமான கருத்து. அதுவும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லும்போது ஆதாரம் இல்லைன்னா பேசக்கூடாது. ஆதாரம் இல்லாமல் இருப்பதற்கு 1000 நியாயமான காரணங்கள் இருந்தாலும் பேசக்கூடாது. ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுறதுக்கு 100 ஆதாரம் வேணும். ஒருத்தரை பற்றி நல்லா பேசுறதுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. அதுலேயும் மறைந்த தலைவர்களை பற்றி பேசும்போது அவர்கள் யாராக இருந்தாலும், பெரியாராக இருக்கலாம், மகாத்மா காந்தியாக இருக்கலாம், ஏன் சாவர்கராக கூட இருக்கலாம், எந்த தலைவரை பற்றி பேசுறதா இருந்தாலும் மறைந்த தலைவர்களை பற்றி பேசும்போது தவறாக பேசுவதை கூடிய வரைவில் நாம் தவிர்க்க வேண்டும். யாராக இருந்தாலும் அப்படி மீறி பேசுறியா, அவங்ககிட்ட மறுக்க முடியாத நீதிமன்றத்தில் நிற்கக்கூடிய ஆதாரங்கள் இருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் பேசுவது என்பது தவறானது. சீமான் இந்த விஷயத்தில் பெரியாரை பற்றி, பெரியார் ஒழுக்கம் குறித்தும் செக்ஸ் குறித்தும் பெரியாரை பற்றி பேசியது தவறு என்பது என்னுடைய கருத்து. சீமான் அதை தவிர்த்திருக்க வேண்டும், நிச்சயம் தவிர்த்திருக்க வேண்டும். பெரியார் அப்படி பேசினார்னு அவர் என்ன சொல்றாரு, ஏதோ ஒரு தேதியிட்ட ஒரு விடுதலை பத்திரிகை 1953 அவர் சொல்றார். கோவை ராமகிருஷ்ணன் அதை எடுத்து காமிக்கிறார். அந்த மாதிரி அதில் எதுவுமே இல்லை. உடனே அடுத்த ஸ்டேஜுக்கு திரும்ப நம்முடைய சீமான் என்ன போறாரு, அவருடைய உரைகளை எல்லாம் நீங்கள் ரகசியமாக வச்சுருக்கீங்க, நாட்டுடைமை ஆக்குங்கன்னு ஆதாரம் கொடுக்குறேன்றாரு. இதில் வந்து ஒரு பகுதி உண்மையாக கூட இருக்கலாம். அதாவது அவருடைய நாட்டுடைமை ஆக்கப்பட்டால் அதில் உண்மை இருப்பது அவர் சொன்ன மாதிரி பெரியார் எங்கேயா சொல்லி இருக்க கூடுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பெரியார் அப்படி சொல்லலை, டு பி ஃப்ராங்க். ஒருவேளை நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு தெரிந்து பெரியார் அந்த மாதிரி எங்கேயுமே சொன்னது கிடையாது. இந்த நாட்டுடைமை ஆக்குனா இப்படி சொன்னதுன்றது தகவல் வெளியில் வரும்னு சீமான் சொல்வது ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அது வெளியில் வராத வரைக்கும் நம்ம அதை நம்ப முடியாது. ஏன்னா இது குறைந்தபட்ச நியாயத்தின் அடிப்படையில் பேசுறதுனா உங்ககிட்ட என்ன ஆதாரம்னு கேட்கும்போது ஆதாரத்தெல்லாம் அவங்க வச்சிருக்காங்க ரகசியமா,
அவங்க நாட்டுடைமை ஆக்கினா தான், அந்த பெரியார் படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கினா தான் உண்மை வரும் என்பது சரியான வாதம் அல்ல. நீங்கள் அப்படின்னா பேசக்கூடாது. ஏன்னா வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. மறைந்த தலைவரை 50 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த ஒரு தலைவரை பற்றி பேசும்போது 100% உங்ககிட்ட ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லாமல் பேசுவது என்பது தவறு. ஆகவே இந்த விஷயத்தில் சீமானுடைய செயல்பாட்டில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். எந்த தலைவரை பற்றியும், இந்த தலைவர் பெரியார் மட்டும் இல்லை, காந்தியை பற்றியோ சாவர்கரை பற்றியோ மறுபடியும் நான் காந்தி சாவர்கர்லாம் ஏன் எழுக்கிறான்னா, இன்றைக்கி சாவர்கருக்கு எதிராகவும் மிக மோசமான குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த தலைவர்கள் அவங்க எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இதெல்லாம் செஞ்சாங்கன்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டுக்காக போராடிய தலைவர்களை பற்றி பேசும்போது ஸோ யாராக இருந்தாலும் மறைந்த தலைவர்கள், தமிழில் மறைந்தவர்கள் தெய்வத்துக்கு சமன்வாங்க. ஆகவே இறந்தவர்களை பற்றி பேசும்பொழுது, அதுவும் தலைவர்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் ஒரு தலைவரை கொண்டாடுகிறார்கள் என்றால் அந்த தத்துவத்தோடு உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக நீங்கள் அந்த தலைவர்களை கொச்சைப்படுத்துவது, அந்த தலைவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் மனம் புண்படும்படி பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. இது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் என்று நான் நம்புகிறேன். சார், ஆனால் இவங்க சீமான் தலைவரோட ஆதரவு கேட்குறாங்க. ஆதரவு கேட்டாலும் இந்த தீக்காவை சேர்ந்தவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்துக்கள், இந்த திருமணம் கடந்த உறவு, இதெல்லாம் பேசும்போது சீமான் பேசுறதா அப்போ சரியா இருக்கும்னு ஒரு எண்ணம் வருது. இல்லை, எங்க பேசினாங்க அவங்க? இப்போ நீங்க திருமணம் கடந்த உறவு என்பது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதில் பெரியார் அதை சொன்னாரன்றதான் கேள்வி. இப்போ திருமணம் கடந்த உறவு என்பது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், திருமணத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய உறவுகள், லிவிங் ரிலேஷன்ஷிப், இதை பற்றியெல்லாம் இப்போ எவ்வளவோ கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்கள் சமூகத்தில் இன்றைக்கி நிலவக்கூடிய கருத்துக்களுக்கு மாறான கருத்துக்கள் பலரிடமும் நிலவி கொண்டிருக்கின்றன. இன்றைக்கி சமூகம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்றால் லிவிங் ரிலேஷன்ஷிப்பை அங்கீகரிக்கிற அளவுக்கு நாம் வந்திருக்கிறோம். உச்சநீதிமன்றம் சேம் செக்ஸ் மேரேஜ், ஒரு பாலின திருமணத்திற்கு அங்கீகாரம் கொடுக்க முடியாது, அது நாடாளுமன்றம் தான் முடிவு செய்யணும்னு சொன்ன அந்த தீர்ப்பிலேயே, கே செக்ஸை டீக்ரிமினலைஸ் பண்ண அந்த தீர்ப்பிலேயே கூட சமபாலின திருமணம் என்பது அதற்கு சட்ட அங்கீகாரம் அரசாங்கம் தான் முடிவு செய்யணும், நாடாளுமன்றம் தான் முடிவு செய்யணும், நாங்கள் முடிவு செய்ய முடியாதுன்னு இந்த மனுக்களை தள்ளுபடி செஞ்சது. நேற்றைக்கு போடப்பட்ட மறு ஆய்வு மனுக்கள் கூட தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. லிவிங் ரிலேஷன்ஷிப்பை இன்றைக்கு நாம் கிட்டத்தட்ட அங்கீகரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். அவர்களுக்கு வங்கி கணக்குகள் தொடங்கலாம், இன்சூரன்ஸ் கொடுக்கணும், எல்ஐசி போன்ற பாலிசிஸ் எல்லாம் கொடுக்கணுன்ற அளவுக்கு தான் அந்த தீர்ப்பு வந்திருக்குது. அது வேற. திராவிடர் கழகம் லிவிங் ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கலாம் எனக்கு தெரியாது. தாயுடன் உறவு கொள்வது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு தெரிஞ்ச திராவிடர் கழகத்தில் யாருமே அது சரி, உனக்கு இச்சை ஏற்பட்டால் உன் தாயுடன் உறவு கொள்ளலாம் என்று எந்த இடத்திலும் பெரியார் சொன்னதாக எனக்கும் நினைவில்லை. திராவிடர் கழக தோழர்கள் யாராவது அப்படி சொன்னார்களா என்றும் எனக்கு தெரியவில்லை. ஆகவே செய்தி பேப்பர்கள் அந்த மாதிரி இல்லை, இது பாருங்க, பேப்பர்ல வந்தது, இப்போ இதில் வந்தது, அதில் வந்ததுன்றதெல்லாம் பேசுறது அபத்தமானது. ஆதாரம்னா எது தெரியுமா? ஆதாரம் பெரியாருடைய நாட்டுடைமையாக்கப்படாவிட்டாலும் திராவிடர் கழகமே வெளியிட்ட பெரியாருடைய எழுத்துக்கள் இருக்கின்றன. ப்ளஸ் இவர்கள் 2009 பெரியாருடைய எழுத்துக்களை இந்த அமைப்பு, தந்தை பெரியார் திராவிடர் கழகம் ஏதோ ஒரு அமைப்பு வெளியிட்டாங்க. உச்சநீதிமன்றம் போய் கி வீரமணி தோத்து போனார் அந்த கேஸில். அதுக்கப்புறம் 2009 அவங்க வெளியிட்டாங்க. பெரியாருடைய படைப்புகள் நிரம்ப இன்னைக்கு நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது திராவிடர் கழகமோ அல்லது திராவிடர் விடுதலை கழகம், ராமகிருட்டினன், அந்த குளத்தூர் மணி போன்றவர்கள் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய பெரியார் படைப்புகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல, அவை தான் அங்கீகரிக்கப்பட்ட நூல்கள், அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல பெரியார் சொல்லியிருந்தாருன்னா அதுதான் நமக்கு ஆதாரம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இன்னைக்கு இதை பேசக்கூடிய ஆதாரம் இன்னைக்கு கேட்கலாம் சார். நம்ம புகைப்படங்கள் இருக்கு, வீடியோ எடுக்கலாம். அன்னைக்கு நம்ம ஆதாரம் திருட்டதுன்னா என்னங்க பேசுறீங்க நீங்க? எந்த காலத்துல பேசினாலும் அந்த காலத்துக்குரிய அந்த காலத்துக்குரிய ஆவணம்னு ஒண்ணு இருக்கும். அது அந்த காலத்துல அவருடைய ஆவணம்ன்றது என்னது? விடுதலை பத்திரிகையும் வேற ஏதாவது பத்திரிகையில அச்சு ஊடகம் மட்டும்தான் அன்றைக்கு அடையாளம். தொலைக்காட்சிகளில் வானொலியில் பெரியார் பேசிய அரிதான ஆடியோக்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட போது திருச்சி வானொலி நிலையத்துக்கு பெரியார் கொடுத்த பேட்டி இருக்கிறது. அதில் நாடு அமைதி காக்க வேண்டும், இந்தியாவுக்கு தந்தை பெரியார், அதாவது மகாத்மா காந்தி படுகொலையை கண்டித்து பேசிய பெரியார் அந்த நேரத்தில் ஆற்றிய உரை ஒரு அற்புதமான முறை. ஏன்னா இந்தியாவுக்கு விடுதலை வேண்டாம் அது என்று இந்திய விடுதலையை ஆகஸ்ட் 17 கருப்பு பக்கம் போட்டு வெளியே துக்க நாளாக அனுஷ்டித்த பெரியார் தேசப்பிதா கொல்லப்பட்ட பொழுது அதை கண்டித்து பேசினார். இந்தியாவுக்கு காந்தி நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்றார். அது ஒரு அற்புதமான உரை. அந்த மாதிரி அவருடைய ஆவணம் என்பது எதுன்னு கேட்டிங்கன்னா 99.99 விழுக்காடு அச்சு ஊடகங்கள். அரிதாக அவர் கொடுத்த பேட்டிகள் இருக்கின்றன. அதில் தான் நான் சொன்ன ஆல் இண்டியா ரேடியோ பேட்டி மாதிரி ஒன்று இரண்டு பேட்டிகள் இருக்கின்றன. இதுதான் ஆவணம். எந்த காலத்தில் யார் எழுதினாலும் இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குது, அன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை, அதனால் அவர் சொல்லியிருக்கலாம்.
நாங்கள் பின்னால் ஆதாரத்தை தேடி பிடிப்போன்றது அபத்தமான அயோக்கியத்தனமான வாதம். அப்படிலாம் ஒருத்தன் பேசவே முடியாது. இன்னைக்கு நீ பேசுறன்னா உங்ககிட்ட ஆதாரம் என்பது பெரியார் எழுதிய விடுதலை அந்த ஏடு, பெரியார் எழுத்துக்கள் தொகுக்கப்பட்ட அந்த நூல்கள், இதுதான் ஆதாரம். அது அந்த மாதிரி அச்சு ஊடகங்கள் தான் பெரியாருடைய கருத்துக்களுக்கான ஆதாரங்களாக இருக்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு மொழி பற்றி அவர் சொல்லியது, திருவள்ளுவர் பற்றி அவர் சொல்லியது, ஏன் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சுட்டுத்தள்ளுங்கள் எல்லாம் அவர் சொன்னார், அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. அதற்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்குது. எப்பயுமே அரசாங்கத்தின் பக்கம்தான் அவர் நின்று இருக்கிறார். அதே மாதிரி கீழ்வன்மணி போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களை விட அந்த கொலை குற்றம் சுமத்தப்பட்ட கோபால்சாமி நாயுடு ஆதரித்து பெரியார் பேசியதற்கு நிரம்ப ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு ஆதாரம், இந்த சம்பவத்துக்கு உனக்கு இச்சை ஏற்பட்டால் உன் தாயையோ தங்கையையோ தமக்கையோ நீ புணரலாம் என்று அவர் சொன்னார் என்பதற்கு ஒரு ஆதாரமும் கிடையாது. இது வாய் வழியாக வந்த ஒரு செய்தி. இது பல காலமாக பேசப்படுது. இன்னும் சொல்ல போறேன் கேளுங்க. 1973 பெரியார் இப்படி சொன்னார்னு சொல்லி சோ ராமசாமி துக்ளக்ல எழுதி, அப்ப திராவிடர் கழகம் அதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்து சோ ராமசாமி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துல கூண்டில் ஏறி மன்னிப்பு கேட்டார். 73 இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கின்றன. சோ ராமசாமி ஒரு மதிக்கத்தகுந்த பத்திரிகையாளர். அவருடைய கருத்துக்களை பிடிக்காதவர்களுக்கு கூட அவர் மீது ஒரு மரியாதை இருக்கிறது. 1971 அவர் 70 அவர் ஆரம்பித்த துக்ளக் பத்திரிகை இன்றைக்கும் ஒரு மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள், இன்னைக்கு 50 வருஷத்தை கடந்த 54-55 வருஷங்களாக ஓடிட்டு இருக்குது. அவர் 46 ஆண்டுகள் உயிரோடு இருந்தவரையில் ஒரு பத்திரிகை நடந்தது. 46 ஆண்டுகள் ஒரு அரசியல் பத்திரிகை நடத்துவது என்பது மிகப்பெரிய சாதனை. அவருடைய பல கருத்துக்களில் நமக்கு முரண்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்பகத்தன்மை உள்ள ஒரு பத்திரிகையாளர் அவர். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பத்திரிகையாளர்களும் சோ ராமசாமியை கடந்து போக முடியாது, அவர்கள் எந்த சித்தாந்தம் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும். அதே சோ ராமசாமி இந்த தவறை செய்தார். பெரியார் இன்னைக்கு நம்முடைய சீமான் அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ, ஒழுக்கம் குறித்து, பாலியல் செக்ஸ் குறித்து பெரியாருடைய இந்த கருத்துக்களை சோ ராமசாமி அவர்கள் எழுதி, அவர்கள் திராவிடர் கழகம் வழக்கு போட்ட பொழுது நீதிமன்றத்தில் ஏறி மன்னிப்பு கேட்டவர் சோ ராமசாமி. அப்ப இவ்வளவு ஆதாரங்களை அடுக்கடுக்காக வைக்கும் பொழுது இன்னமும் தான் பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்காமல், கருத்தை பின்வாங்காமல், ஆமா நான் பேசினேன், நீங்க நாட்டுடைமை ஆக்குங்க, நான் ஆதாரம் கொடுக்குறேன் என்பது அறிவு நேர்மை இல்லாத ஒரு பேச்சு என்பதுதான் என்னுடைய கருத்து. குறைந்தபட்ச அறிவு நேர்மை சீமானிடம் இல்லை. சார், சமீபத்தில் சீமான் ஒரு பக்கம் பேசியிருக்காரு. எச் ராஜாவும் பேசிட்டு ஒரு புத்தகத்தை காமிச்சாரு. சரியாக இருந்தால் தமிழ் தலைவன் ஏதோ ஒரு புக்ல எழுதியிருக்கதா சொல்றாங்க. அந்த மாதுக்களோடு மது விலைக்கு போறவங்களோட காவிரி கரையில பெரியார் இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்துல அந்த வரி. மறுபடியும் கோல் போஸ்ட மாத்துறீங்க. பெரியார் யாரோட போனாருன்றது இப்ப பிரச்சனை கிடையாது. நீங்க சொல்றது முதல்ல அது யார், அவர் மாதுவோட காவிரி கரையில உருண்டாருன்றதெல்லாம் இந்த விவாதத்துக்கு சம்பந்தம் இல்லாது. இந்த விவாதம் பெரியார் யாரோட படுத்தாருன்றது கிடையாது. இந்த விவாதம் ஒருவனுக்கு காம இச்சை ஏற்பட்டால் அவன் தன் தாயுடனும் புணரலாம், தங்கையுடனும் புணரலாம், மகளுடனும் புணரலாம்னு பெரியார் சொன்னார்ன்றது தான் சீமானோட வாதம். நீங்க சொல்ற உதாரணம் இந்த உதாரணம் கிடையாது. இது பெரியார் யாரோடைய உருண்டாருன்ற உதாரணம். நீங்க கோல் போஸ்ட மாத்திக்கிட்டே போறீங்க. அதுல இந்த மாதிரி புத்தகங்களை எடுத்து எவனோ எங்கேயோ எழுதுனது எடுத்து காமிக்கிறதுன்றது அபத்தமானது, அயோக்கியத்தனமானது. அதான் முதல்ல சொன்ன 2 நிமிஷம்னால. அந்த காலத்துல சொன்ன மாதிரி டிஜிட்டல் கிடையாது, தொலைக்காட்சி கிடையாது, ஆன்லைன் கிடையாது. அன்னைக்கு 3 தான். அன்னைக்கு ஒன்று எழுத்து 99.9% இப்ப எழுத்து, அதுவும் பெரியார் எழுதிய அவருடைய அதிகாரப்பூர்வ ஏடுகள். 2வது நான் சொன்ன மாதிரி மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட பொழுது அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் ஆற்றிய உரை. ரொம்ப ரேரா ஒளிப்பதிவுகள் இருக்கின்றன. பெரியாருடைய உரைகள் தொலைக்காட்சிகளாக ரொம்ப ரேரா இருக்கின்றன. இந்த 3ல எங்கேயாவது ஒரு இடத்துல பெரியார் பேசியிருந்தா மட்டும்தான் நீங்க ஆதாரமா காட்ட முடியும். அது இல்லாம பெரியாரை பத்தி எவனோ எழுதின புக்ல எவனோ ஒருத்தன் பெரியார் இப்படி உருண்டாரு புரண்டாருன்றதை ஆதாரமா கொண்டு வந்து காட்டுவது அயோக்கியத்தனமானது. இதெல்லாம் குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை. அதை தடுக்கிறதுக்கு தவறிட்டாங்களா அந்த மாதிரி புத்தகங்கள் அடுத்தடுத்து வெளிவரத? என்னங்க மறுபடியும் நீங்க சப்ஜெக்ட் மாறி போறீங்க. ஏங்க இது சுதந்திர நாடு. இப்படிப்பட்டவங்க பேசிட்டே ஏங்க என்னங்க நீங்க பேசுறீங்க? இதெல்லாம் இவ்வளவு பெரிய தேசத்துல யாரும் எதையுமே தடுக்க முடியாதுங்க. இப்ப என்னை பத்தி ஒருத்தன் 10 பேர் டிஜிட்டல்ல எழுதுறான், என்னால தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. இந்த காலத்துல இல்ல, எந்த காலத்திலையும் தடுக்க முடியாது. ஒருத்தன் ஒரு புக்கை எழுதுறான்றத கவர்மெண்ட் எப்படி போய் தடுக்க முடியும்? அல்ல தனியார் தடுக்கவே முடியாது. இவையெல்லாம் அவதூறுகள் எல்லா காலத்திலையும் எல்லா தலைவர்களுக்கு எதிராக இருந்தது. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். தேசப்பிதா மகாத்மா காந்தியை பற்றி கூட இத்தகைய அவதூறுகள் உண்டு. சொல்ல முடியாத, இந்த அவையில் சொல்ல முடியாத அவதூறுகள் உண்டு. ஜவஹர்லால் நேருவை பற்றி இத்தகைய அவதூறுகள் உண்டு. மவுண்ட்பேட்டனுடைய ஒருவருடைய மவுண்ட்பேட்டனுக்கு நெருக்கமான ஒருவருடன் ஜவஹர்லால் நேரு
ஆசிய ஜோதி, நவ இந்தியாவின் சிற்பி, அவரை பற்றி கூட இத்தகைய அவதூறுகள் உண்டு. எல்லா தலைவர்களை பற்றியுமே அவதூறுகள் உண்டு. நான் அதனால தான் சொன்னேன், நான் ஏன் சாவர்கரை கூட இழுத்து சொன்னேன்னா, சித்தாந்த ரீதியாக இன்றைக்கு இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸுக்கும் நேரெதிராக இருக்கக்கூடிய வீர சாவர்கரை பற்றி கூட இத்தகைய அவதூறுகளும் அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார் போன்ற விஷயங்களும் கூட உண்டு. நான் அதை கூட இங்கு சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன். நாம் எதிர்க்கக்கூடிய, இப்போ நான் பிஜேபியை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறேன், உண்மையிலே எதிர்க்கிறேன். பிஜேபின்ற கட்சியை இந்த சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறேன், தனிப்பட்ட நபர்களே அல்ல. அந்த கட்சியில் அவங்க முக்கியஸ்தராக பார்ப்பது, அவங்களுடைய முக்கியமான தலகர்த்தர்களாக அவர்கள் பார்ப்பது வீர் சாவர்கர். அந்த வீர் சாவர்கரோட தியாகத்தை நான் போற்றுகிறேன். ஏன்னா அவருடைய தியாகம் என்பது, அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்களில் ரத்த கண்ணீர் வடியும். நம்முடைய செல்லுலர் ஜெயில், அந்தமான் தனிமை சிறையில் அவர் பட்ட துன்பங்கள், அவரை மாதிரி பல பேர் துன்பம் பட்டாங்கன்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனால் அவர் பட்ட துன்பங்கள் வந்து மிக மிக பெரிய அளவிலான துன்பங்கள். 10க்கு 10 அடி ஒரு சிறையில் கிட்டத்தட்ட வந்து 11-12 ஆண்டுகள் தனிமை சிறையில் வாடியவர். அவருடைய 2 கைகளை தூக்கி மேலே கட்டிடுவாங்க. அவர் அப்படியே நிற்பார். நின்ற கோலத்திலேயே அவருக்கு பேதியாகும். பல நாள் வயிற்று வலியால் துடிப்பார். அத்தகைய அளவில் வந்து அதன் பிறகுதான் வந்து அந்த சிறையிலிருந்து மகாராஷ்டிராவில் ஒரு சிறைக்கு அவர் மாற்றப்படுகிறார். பிற்காலத்தில் அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாருன்னு. மன்னிப்பு கடிதம் பலர் எழுதி கொடுத்துருக்காங்க, பல கட்சிகளை சார்ந்தவங்க. கம்யூனிஸ்டுகள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த பல கம்யூனிஸ்டுகள் எனக்கு தெரியும். அது போராட்ட வடிவத்தில் ஒரு வகை. அதை வைத்து அவர்கள் செய்த தியாகத்தை குறிப்பிட முடியாது. இப்போ நான் சித்தாந்தத்தை RSS எதிர்க்கிறேன், பிஜேபி எதிர்க்கிறேன் என்று சொல்லும், உண்மையிலே எதிர்க்கிறேன். ஆனால் தனிப்பட்ட முறையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட தியாகத்தை கொச்சப்படுத்தி பேசுறதும் இழிவுபடுத்துறதும், அதுவும் அவர்கள் இறந்த பிறகு 60 வருஷம் பொறுத்து சாவர்கர் இறந்த பிறகு ராகுல் காந்தி போன்றவர்கள் தொடர்ந்து அதை பேசுவதும் அபத்தமானது என்பதுதான் என்னுடைய கருத்து. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து நான் இதை சொல்லி வருகிறேன். நான் ஏன் இதை சொல்லுறேன்னா, இது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். பெரியாருக்கு பொருந்தும், காந்திக்கு பொருந்தும், நேருக்கு பொருந்தும், சாவர்கருக்கு பொருந்தும். எல்லா தலைவர்களுக்குமே வந்து அவர்கள் மறைந்த பிறகு இப்படிப்பட்ட அவதூறுகளை சொல்வது என்பது 100% தவறு. அது தவிர்க்கப்படணும். அதாவது ஆராய்ச்சியாளர்கள் எழுதலாம், அது வேற. பொதுவெளியில் கொண்டு வந்து அதில் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆதாரமே இல்லாத ஒன்று. இப்போ பெரியார் வந்து மொழி குறித்து, கீழ்வெண்மணி குறித்து, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இவர்களை சுட்டுத்தள்ளுங்கள் என்று சொன்னது குறித்து, வள்ளுவனை குறித்து இப்படியெல்லாம் பேசினதெல்லாம் வந்து ஆதாரம் இருக்குது. அதை சீமான் பேசுறதுல எந்த தவறும் கிடையாது. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த பர்டிகுலர் இஷ்யூ முழுக்க முழுக்க அவதூறு. என்னங்க உங்ககிட்ட ஆதாரம்னு கேட்கும்போது, நீ நாட்டுடைமையாக்க ஆதாரத்தை கொடுக்குறேன் என்பது வந்து அராஜகமான பதில். இதெல்லாம் சட்டப்படி நிற்காது. நான் சொல்றேன் கேளுங்க, சட்டப்படியும் சீமானுக்கு பெருஞ்சிக்கல் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சாவர்கரை பத்தி பேசி இந்தியாவின் பல நீதிமன்றங்களில் ராகுல் காந்தி மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 60 இடத்துல கேஸ் போட்டிருக்காங்க. யாரு மேல? சீமான் மேல. இதெல்லாம் என்னங்க அரசியல்? நான் இன்னொன்று கேட்குறேன் உங்களை, முக்கியமாக ஒரு விஷயம், நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதுதான். இது எல்லாத்தையும் கூட ஒரு பக்கம் வைங்க. இப்போ நீ இப்படி பேசுறதால யாருக்கு லாபம்? இதுக்கு எதாவது அர்த்தம் இருக்கா? இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ எரியிற பிரச்சனை இருக்குது. இந்த கவர்னர் போய் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மோதி நீ வந்து தேசிய கீதத்தை இசைக்கணும்னு ஒரு இல்லாத பிரச்சனையை கிளப்பி வெளியில் வந்ததில் திமுக கவர்மெண்ட் தப்பிச்சுது. எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்து மக்களுக்கு கொண்டு திசை திரும்பிச்சு. மக்கள் பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் இந்த திமுக கவர்மெண்ட் எவ்வளோ ஒரு மோசமான கவர்மெண்ட்டாக இருக்குது, இது எவ்வளவு தூரம் மக்கள் விரோத அரசு என்கின்ற விவாதம் அப்படியே திசை திரும்பிச்சு. கவர்னர் பண்ணுறது சரியா தப்பான்னு? கவர்னர் பண்ணுறது தப்பு. திமுக கவர்மெண்ட்டோட நடவடிக்கைகளை பிடிக்காதவர்கள் கூட கவர்னராக திமுக அரசான திமுக அரசின் பக்கம் தான் நிற்போம். ஏன்னா இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, இது மாநில உரிமை சார்ந்த விஷயம். ஆனால் இந்த கவர்னர் இப்படி பண்ணுறதால பலன் அடைகிறது யாரு? திமுக கவர்மெண்ட். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கவர்னர் திமுக கவர்மெண்ட்டை காப்பாற்றிட்டு இருக்காரு. அதே வேலையை சீமான் இன்னைக்கு திமுக கவர்மெண்ட்டை, ஸ்டாலின் கவர்மெண்ட்டை காப்பாற்றிட்டு இருக்காரு. இந்த கவர்மெண்ட் மக்கள் விரோத அரசாக பல இடங்களில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல என்ன ஆச்சுன்னு தெரியல. அடுத்த இடத்துக்கு பிரச்சனையை விசாரணை எந்த இடத்துல இருக்குன்னே தெரியல. பொங்கல் தொகுப்பில் 1000 ரூபாய் வழக்கம் போல கொடுப்பான்னு சொல்லிட்டு இந்த முறை கொடுக்காம விட்டது மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்குது. இது எதை பத்தியுமே விவாதிக்காம என்னைக்கோ எங்கேயோ பெரியார் எதையோ சொன்னாரு. அது என்னடா ஆதாரம்னு கேட்டா, ஆதாரம்லாம் என்கிட்ட கிடையாது, நான் வந்து நாட்டுடைமை ஆக்கினா கொடுப்பதெல்லாம் யாருக்கு லாபம்? இதுல பலன் அடையிறவங்க. இந்த மாதிரி ஏடா கூடமா யாராவது பேசும்போது, ஆளும் கட்சிக்கு எதிராக இருப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் ஏடா கூடமா ஏதாவது பேசும்போது அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத நீங்க ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். அதுல பலன் அடையக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க யாருக்காக பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ திமுக அரசாங்கத்தை சீமான் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இதுதாங்க உண்மை. தெரிஞ்சோ தெரியாமலோ சீமான் திமுக ஒரு பக்கம் கவர்னர் காப்பாத்துறாரு ஸ்டாலின் கவர்மெண்ட்டை, இன்னொரு பக்கம் சீமான் காப்பாத்துறாரு. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். இது முதல் ஒரு இஷ்யூவா. இவ்வளவு நேரம் நீங்களும் நானும் 20 நிமிஷம் அதை பேசினது
நேர விரயம், டைம் வேஸ்ட் நான் நினைக்கிறேன். சார், நேரம் விரயம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய அதில் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அவர் சீமான் கேட்ட கேள்விதான். பொது உடைமை ஆக்கணும், நாங்க அறிஞ்சு தெரிஞ்சு படிச்சுட்டு நாங்க சொல்லிக்கிறோம்னு சொல்றாருல, ஒரு கருத்தை பதிவிடுறாருல. இந்த பெரியாரின் புத்தகங்கள், இதழ்கள், விடுதலை அதெல்லாம் பொது உடைமை ஆக்குறது கஷ்டமான ஒரு செயலா இல்ல தனிப்பட்டவர்களின் விருப்பம்? அது இல்ல, இது நல்ல பாயிண்ட். பெரியார் எழுத்துக்கள் அத்தனையும் நாட்டுடைமையாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இடத்துல சீமான் கருத்தை நான் ஆதரிக்கிறேன். ஒரு தனிநபர் இன்னைக்கு அது மொத்தத்தையும் அனுபவிக்கிறாரு. இன்னைக்கு அவர் மகனை கொண்டு வந்து அந்த இடத்துல ட்ரஸ்ட்ல உட்கார வச்சிருக்காரு. இவர் அனுபவிச்சா கூட பரவாயில்ல, ஏன்னா இவர் 14 வயதுலேருந்து பெரியாருடைய தொண்டராக அறியப்படுபவர். இவர் காலமெல்லாம் வந்து அந்த திடல்லையும் பெரியாருடைய தத்துவங்களுக்கும் அந்த கட்சிக்குமாக உழைத்தவர். அது ஒரு சமுதாய இயக்கம், அது தேர்தலில் போட்டி போடக்கூடிய இயக்கம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு கொள்கை உறுதிப்பாடு இருக்குன்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கு அவர் மகனை கொண்டு வந்து அவர் அந்த நபர் அந்த ட்ரஸ்ட்ல வச்சிருக்கார். சில ஆயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அறக்கட்டளை தான் அந்த திராவிடர் கழக அறக்கட்டளை. அந்த இடமே வந்து விலை மதிப்பு இல்லாதது. இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய இடம், பிளஸ் அவங்களுடைய பல்கலைக்கழகங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில ஆயிரம் கோடி ரூபாய்கள், பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் அந்த அறக்கட்டளைக்கு இருக்கிறது. பெரியார் புத்தகங்களை நாட்டுடைமையாக்கக்கூடாது என்று அடம் பிடிப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இந்த பிரச்சனை தான் முதல்லயே வந்து அவங்க எதிர்த்தரப்பு வெளியிட்டாங்க சில இதெல்லாம். இவரே எப்படி வந்து நாட்டின் பல தலைவர்களுடைய புத்தகங்கள் வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி பெரியாருடைய படைப்புகள் அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்பட வேண்டும் என்ற சீமானின் கோரிக்கையை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அது நியாயமான கோரிக்கை. சார், குறுக்கிட்டு மன்னிக்கணும், இந்த இடத்துல தான் சொன்னீங்கல்ல, அடம் பிடிக்கிறான்னு சொன்னீங்கல்ல புத்தகங்களை பொதுவுடைமை ஆகிறதுக்கு. அந்த அடம் பிடிக்கிற இடத்துல தான் சீமான் மற்றவர்கள் போன்ற பேசக்கூடிய தகவல்கள் புதைந்திருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல. ஏங்க, இதை தாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அது இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அது இருக்கும்ட்டு நீ இன்னைக்கு ஒரு அவதூறை பேச முடியாது. உங்கள்கிட்ட இன்னைக்கு ஆதாரம் இருந்தால் தான் நீ பேச முடியும். அதுல இருக்கலான்ட்டு நீ பேச முடியாது. அதை தான் நான் சொல்றேன். ஒருத்தன் நல்லவன்னு பேசுறதுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. ஒருத்தன் கெட்டவன்னு பேசுறதுக்கு உங்கள்கிட்ட 1000 ஆதாரம் இருக்கணும். அந்த நாட்டுடைமையாக்கப்பட்டால் அதில் புதைந்து கிடக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியது வந்து ரொம்ப அபத்தமான ஆர்குமெண்ட். அதுல இருக்கலாம், இல்லாம போலாம். இன்னைக்கு உங்க கையில இல்லாம நீ பேச முடியாது. என்னங்க பேசுறீங்க நீங்க? இப்ப நான் வந்து உங்களை பத்தி தப்பா ஒண்ணு சொல்றேங்க. ஏதோ ஒரு தப்பு நீங்க பண்ணிட்டீங்க உங்க குடும்பத்துல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைங்க, ஏதோ ஒரு மிக மோசமான ஒரு காரியம் நடந்துருது. அதுல ஏதோ ஒரு ஆதாரம் யாருக்கிட்டயோ இருக்குது. ஆனா பொது வெளியில அந்த ஆதாரமே இல்லை. நான் வந்து உங்க மேல குற்றம் சுமத்துறேன். ஏங்க, இந்த காரியத்தை இவர் தாங்க பண்ணாரு, இந்த மோசமான கேடுகட்ட காரியத்தை இவர் தாங்க பண்ணாரு, இந்த நபர் தாங்க பண்ணாரு. என்னங்க உங்ககிட்ட ஆதாரம் இல்லைங்க? அவங்க வீட்டில் அன்னைக்கு இந்த மாதிரி பேசினிருந்தாங்க. அந்த ஒலிப்பிழை கூட வந்து அந்த ரெக்கார்டிங் கூட வந்து அவங்க பெரியம்மாவோட சித்தியோட அண்ணனோட தம்பியோட சகலகிட்ட இருக்குதுங்க. நான் அன்னைக்கு பார்த்தேங்க, அவங்களாம் டீ சாப்பிடும்போது ஒன்றா பேசியிருந்தாங்க. இப்படி சொன்னா என்னை செருப்பு கட்டி அடிப்பீங்கல்ல? மன்னிக்கணும். இந்த வாதத்தை நான் ஒரு தனிநபராக நீங்கன்னா நீங்க இல்லை, நான் புரிஞ்சுக்கோங்க. பர்சனலாக நீங்க எடுத்துக்காதீங்க. தனிநபரா ஒரு தனிநபரை பத்தி நான் இப்படி ஒன்று சொல்றேன். இப்படி நான் சொல்றேன்னா நீங்க மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவங்கள, என் ஃப்ரெண்ட்ஸு, என்னை அறிஞ்சவங்க கூட என் மூஞ்சில காரி துப்புவாங்கல்ல. ஒரு தனிநபர் சார்ந்த குற்றச்சாட்டுக்கு இந்த மாதிரி போது பெரியார் என்பவர் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, இஸ் அன் ஐகானிக் ஃபிகர். பெரியார் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் அவர் வரலாற்றின் ஆகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர். எனக்கு கூட பெரியார் மேல 1000 விமர்சனம் உண்டு. ஆனா பெரியார் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். பெரியார் என்பவர் வந்து தமிழ்நாட்டின் தமிழர்களின் அடையாளங்களில் ஒன்று. அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மானமும் அறிவும் மனிதனுக்கு அடையாளம் என்று சொன்னவர் அவர். நம் காலகட்டத்தின் ஆகச்சிறந்த தலைவர்களில் அவர் ஒருவர். இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை அவர் மேலே வைக்கும்போது இது நான் கேட்குறேன், இது எவ்வளோ கேவலமான குற்றச்சாட்டு. உனக்கு காம இச்சை ஏற்படுத்தினா உங்கள் அம்மா, உன் தங்கச்சி, உங்கள் அக்கா கிட்ட போன்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு எந்த தலைவனும் சொன்னதே எனக்கு தெரியல. செக்ஸ் புக்கில் எழுதுகிற ஒரு வாசகத்தை கொண்டு வந்து நீ வெளியில் வச்சா அதை இந்த தலைவர் சொன்னார். இது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் மன்னிக்கணும், பெரியார் மீது தனிப்பட்ட வன்மம் கொண்ட குருட்டுத்தனமான காழ்ப்புணர்ச்சி கொண்ட சக்திகள் வைக்கக்கூடிய அந்த வாதத்தை ஒரு 8% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைவர் வைப்பது என்பது குறைந்தபட்ச அறிவு நேர்மை கூட இல்லாத செயல். திரும்ப திரும்ப உங்ககிட்ட என்ன ஆதாரம்னா நீ நாட்டுடைமையாக்கின ஆதாரத்தை கொடுன்றது. இதெல்லாம் நான் சொல்றேங்க, அவர் சட்ட ரீதியாகவும் பெரிய சிக்கலை சந்திக்க போகிறார். நான் இதுவும் சொல்றேன்ல, 73 இதை பேசி மன்னிப்பு கேட்டவர் சோ ராமசாமி. ஏன்னா நீ நீதிமன்றத்தில் போய் நின்னா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கோர்ட்ல போய் நின்னா நீ இதுக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா சிறை தண்டனைக்கு உட்படணும். இது 2ல் 1 தான் உனக்கு ஆஃபரு, சாய்ஸ் இதுதான். நீங்க சொல்லக்கூடிய அது நாட்டுடைமை ஆக்கணும், அது உள்ள இருக்கலாம். இன்னைக்கு அதுவா விஷயம். இன்னைக்கு உங்க கையில் ஆதாரம் இல்லாம நீ எப்படி பேச முடியும்? பச்சை அவதூறுங்க இது. யாரை பத்தியுமே நீங்க இப்படி அவதூறு பண்ண முடியாது. உங்ககிட்ட ஆதாரமே இல்லாம பேசுற அவதூறு. உங்ககிட்ட ஆதாரமே இல்லாம இதெல்லாம் நீங்க அனுமதிச்சீங்கன்னா யாரை பத்தி வேணா யார் வேணா எப்படி வேணா பேசிட்டு போலான்னு வந்துடும். நான் தான் சொல்றேன், சட்ட ரீதியாகவும் பெரும் சிக்கல் சீமானை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. சார், பேசும்போது சொன்னீங்க பெரியார் அவர்கள் ஆகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதின்னு. சீமானும் உங்ககிட்ட பேசும்போது சொன்னார், அந்த தகவல் நான் பார்த்தேன். பெண்களுக்காக போராடினார், ஆமாம் போராடினார்.
சாதி ரீதியிலான கொடுமைகளை எதிர்த்தார், ஆமா எதிர்த்தார், ஆனால் இவை அனைத்து பெரியார் மட்டுமே செய்தார் அப்படின்ற மட்டும் எங்களால் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. அது நியாயமான கருத்து. இன்ஃபேக்ட் எனக்கு கொடுத்த அந்த பேட்டியில அந்த பேட்டியில அவர் ரொம்ப ரீசனபிளா பேசினார். எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த பேட்டி முடிஞ்சு ஒரு 4 நாள்ல இது நடக்குது. அவர் ரொம்ப கரெக்டா பேசினார். அந்த பேட்டியில், எனக்கு கொடுத்த அந்த பேட்டியில், ஒலிபரப்பான அந்த பேட்டியில் ரொம்ப ரீசனபிளா நேர்மையா பேசினேன். இன்ஃபேக்ட் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுல நான் சீமானுடைய கருத்தை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். பெரியார் நம் காலகட்டத்தின் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகள் ஒருவர். ஆனால் பெரியார் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் பண்ணார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற சீமானின் கருத்தை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பெரியார் ஓவர் டோஸா போயிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில். நீங்க சொன்னீங்கன்னா எஸ், பெரியார் ஓவர் டோஸாக தான் போயிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் தூக்கின்னு போய் பெரியார் தலையில் வைக்கிறதுன்றது ஏற்புடையதல்ல. இதோ பெரியார் வந்த பிறகு தான் நம்ம எல்லாருமே நாகரிகமாக வாழ ஆரம்பித்தோம். பல்லு தேய்ச்சி, காப்பி குடிச்சு, குளிச்சு, சாப்பிட்டு, வேலைக்கு போய் நம்மெல்லாம் மனிதர்களாக நடமாட ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னால் நம்மெல்லாம் காட்டு மிராண்டிகளாக சுற்றிக்கிட்டு இருந்தான்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை இன்றைக்கு ஒரு தரப்பினர் தமிழகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு. இது ஏற்புடையதல்ல, 100% இது ஏற்புடையதல்ல. ஆனால் இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நம் காலகட்டத்தின் சிறந்த தலைவர்களில் ஒருவர் பெரியார். பெண் உரிமைக்காக அவர் போராடினார். இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு சமூகத்தை, பார்ப்பனிய பிராமண சமூகத்தை எதிராக அவர் பேசினாரோ அந்த பிராமண சமூகத்தில் உள்ள பெண்கள் கூட ஒரு காலகட்டத்தில் 10-14 வயதில் கணவரை இழந்த பெண்கள் எத்தகைய ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். மொட்டையடித்து, காவி உடை தரித்து, வீட்டில் ஒரு ஓரமாக 70-80 ஆண்டுகள் கூட அவர்கள் உயிர் வாழ்ந்து இறந்திருக்கிறார்கள். அந்த அத்தகைய கொடுமைகளுக்கு அனுபவித்த பெண்கள் கூட இளம் வயதில் கணவரை இழந்தால் அவளுக்கும் மறுவாழ்வு உண்டு, படிக்கலாம், வேலைக்கு போகலாம் என்ற ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வந்தவர் பெரியார். அதுலலாம் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவர் மட்டுமே எல்லாத்தையும் செஞ்சார் என்பது ஏற்புடையது அல்ல என்கின்ற சீமானின் கருத்து நியாயமானது. அதுல ரொம்ப பேலன்ஸ்டா தான், சமநிலையோட தான் சீமான் பேசினார். 4 நாள் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் இப்படி ஒரு அபத்தமான கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார். இது மிக மிக தவறு. எனக்கு தெரிந்து சீமான் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் தான் நான் பார்க்குறேன். சீமானின் அந்த பேச்சை நீங்கள் ஏற்கவில்லை. ஆனாலும் அவர் அதிகமாக அன்று தொட்டே தமிழ் தேசியத்தை என்னைக்கு தழுவினாரோ அன்றையிலிருந்து பேசக்கூடிய ஒரு கருத்து, பெரியார் அவர்கள் தமிழை எதிர்க்கிறார், தமிழை அவருக்கு பிடிக்காது, அது ஒரு காட்டு மிராண்டி பாசைன்னு தமிழின் எதிரியாக பெரியாரை பார்க்கிறாரு. அந்த பார்வை எப்படி? அது டிபேட்டபிள். அதுல நான் சீமானை முழுவதும் எதிர்க்க மாட்டேன். ஏன்னா மொழி குறித்து பெரியாரின் பாதையில நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றன. அவர் முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் பெரியார் இருந்தார். அந்த விஷயத்துலலாம் எனக்கு சீமானுடைய கருத்தில் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. சீமானுக்கு அப்படி சொல்வதற்கான எல்லா உரிமையும் உண்டு. இன்றைக்கு பெரியார் குறித்து சீமான் பேசிய அந்த செக்ஸ் குறித்த விவாதத்தில் கடந்த 2 நாட்களாக தொலைக்காட்சி விவாதங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பெரியார் தரப்பை ஆதரித்து சீமானை கண்டித்து பேசக்கூடியவர்கள் கூட சீமான் மொழி குறித்து பெரியார் பேசியதில் வைத்த விமர்சனங்களை முழுவதுமாக ஒதுக்க தயாராக இல்லை. அவையெல்லாம் விவாதத்துக்குரியவை. லெட் அஸ் டிபேட், நாம் விவாதிக்கலாம் அது குறித்து. எனக்கு அதில் சீமான் மீது எந்த வருத்தமும் கிடையாது. அவர் சொன்னதெல்லாம் ஒதுக்கி தள்ள முடியாத கருத்துக்கள் தான். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். சார், அந்த பார்வை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, தமிழ்னு பெரியார் எதிர்க்கிறாரு. ஆனால் இங்கே தமிழ்நாடு, தமிழருக்கின்ற ஒரு குரலை திராவிட நாடு, திராவிடருக்கின்ற குரலை மாற்றி விட்டார் பெரியார் ஒரு பிம்பத்தை வைக்கிறார். சரின்னு நினைக்கிறீங்களா? உண்மையா? அது ஃபர்ஸ்ட் இருக்கலாம். அதான் நான் சொல்றேன். இந்த இடத்துல சீமானை நான் எதிர்க்க விரும்பவில்லை என்று நான் சீமான் சொல்வது ஆழமான ஆராய்ச்சி தேவைப்படுகிறது. ஏன்னா அவங்க திராவிடர் கழகத்தில் அங்கேயும் அதையும் எதிர்க்கிறாங்க. சீமான் ஒருதலை பட்சமாக பேசுகிறாருன்னு. ஆனால் சீமான் இந்த விஷயத்தில் சீமானை ஒதுக்கி தள்ள முடியாது. மொழி குறித்த பெரியாரின் பார்வை முரண்பாடுகளின் மூட்டையாக இருந்தது என்பதெல்லாம் நியாயமான கருத்து. ஆகவே நாம் சீமான் பெரியார் குறித்து, மொழி குறித்து, வள்ளுவர் குறித்து, தமிழ் இலக்கியங்கள் குறித்தெல்லாம் சீமான் பெரியார் அவர்கள் என்ன சொன்னார் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. அவை ஆராய்ச்சிக்குரியவை. இத்தகைய சீமானின் கருத்துக்களில் எந்த தவறும் இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். சார், சீமான் குறித்து பேசின இந்த பேச்சுக்கள் சர்ச்சைக்காகிற வகையில் இதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. ஒரு நிகழ்ச்சியில் பாரதிதாசனுடைய பாடலை போட்டு இதுதான் தமிழ் தாய் வாழ்த்துன்ற மாதிரி போட்டதாகவும், இந்த தமிழ்நாட்டின் தமிழ் தாய் வாழ்த்தை சீமான் தவிர்த்து விட்டாலும் அந்த பிரச்சனை அங்கே ஆரம்பமாச்சு. அதனுடைய வெளிப்பாடம் திராவிடன்ற சொல்லு தான் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. அதனுடைய உங்களுடைய பார்வை என்ன? இல்லைங்க, அது ஒரு தனிப்பட்ட ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் ஒரு தனிப்பட்ட ஒரு பப்ளிஷரோட ஃபங்க்ஷனில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்தை அவர்கள் பாடினார்கள். அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு இருக்குதா எனக்கு தெரியல. இந்த விஷயங்களெல்லாம் மறுபடியும் சீமானை இழுத்து வைத்து பேசுவதில் தவறு உள்நோக்கம் கொண்டதை நான் பார்க்குறேன். இந்த ஒரு விஷயம், செக்ஸ் விஷயத்தை பற்றி அவர் பேசினது மட்டும்தான் என்னுடைய கன்சர்ன். அது மட்டும் பற்றி தான் நான் பேச முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாம் சீமானுடைய செயல்பாடுகளில் எந்த முரண்பாடும் தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கிறோம். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.